அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 35வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். 1960களில் மெல்லிசை மன்னர்கிட்ட உதவியாளர்களாக தங்களுடைய பயணத்தை தொடங்கி 1967ல் தனியாக பயணிக்க ஆரம்பித்து 1970களில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், வி. குமார் போன்றவர்களுக்கு சரியாக போட்டியிட்டு அதிலும் தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டு 1980களில் இளையராஜா உச்சத்தில் இருந்த போதும், டி. ராஜேந்தர், சந்திரபோஸ் போன்ற இசையமைப்பாளர்கள் வந்த பொழுதும் தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தவர்கள் சங்கர் கணேஷ். அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள் கடந்த 34 பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 7/7/1984 வெளியான திரைப்படம் தங்கக்கோப்பை. கராத்தே மணி கே.ஆர். விஜயா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ஆர்.சி. சக்தி. இதில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு பெட்ரூம் சாங். அதை உணர்ந்து கொண்டு மிக அழகாக பாடியிருப்பார் வாணி ஜெயராம். 10/2/1984 வெளியான திரைப்படம் தீர்ப்பு என் கையில். விஜயகாந்த், சசிகலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் சுந்தர். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் மங்கள குங்குமம் மங்கையின் பொன்முகம். இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம். எஸ்பிபி, வாணி ஜெயராம் இணைந்து பாடிய ஒரு இனிய பாடல் இது. மங்கள குங்குமம் மங்கையின் பொன்முகம் மன்னவன் மார்பினில் சங்கமமாகும் நாளே. சங்கர் கணேஷின் ஹிட் சாங் இந்த பாடல். கல்யாண சங்கீதம் கண்ணாலே நீ பாடு. 30/11/1984 வெளியான பேய் வீடு படத்தில் சக்கை போடு போட்ட பாடல். கிராமிய இசையில் சங்கர் கணேஷ் கொடுத்த பாடல். மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா நான் மாறி மாறி முத்தந்தாரே மல்லம. டி.கே.எஸ். நடராஜன் இந்த பாடலை பாடியிருப்பார். புள்ளே மாடு மேய்க்கும் பருவ புள்ளே என்னடி முனியம்மா பாடலை தொடர்ந்து டி.கே.எஸ். நடராஜனுக்கு நல்ல புகழை தேடி தந்த பாடல். கிராமப்புற திருவிழாக்களில் பட்டையை கிளப்பிய பாடல். இந்த பாடலை எழுதியவரும் டி.கே.எஸ். நடராஜன் தான். 14/1/1984 வெளியான திரைப்படம் மதுரை சூரன். விஜயகாந்த், அனுராதா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஏங்க வைக்கும் இளசு 16 வயசு. இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்.பி. சைலஜா. 1/7/1984 வெளியான திரைப்படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. விஜயகாந்த், நளினி, சுஜாதா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் எஸ்.ஏ. சந்திரசேகர். இதில் எஸ்.என். சுரேந்தர் பாடிய ஒரு இனிய பாடல் நீ வெண்மல்லிகை தேன் உன் புன்னகை. நீ வெண்மல்லிகை தேன் உன் புன்னகை. எஸ்.என். சுரேந்தர் இந்த படத்தில் பாடியதோடு டப்பிங் குரலும் கொடுத்திருப்பார். மௌனமே காதலின் மாளிகை. எஸ்.என். சுரேந்தரோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். உச்சரித்துக் கொண்டு இந்த செண்டு முழு நிலவு மேடையில் கனவு காணுமே. சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். நான் வெண்மல்லிகை தேன் புன்னகை மௌனமே. வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்தில் ஒரு குத்து பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். தென்பாண்டி முத்தாரமே உந்தன் தேகத்தில் செந்தூரமே. எஸ்.என். சுரேந்தர் இந்த பாடலை பாடியிருப்பார். பொன்னந்தி நேர நீ தந்த மோக என் தேக சூடானதே.
குத்துப்பாடலை வாணி ஜெயராம் பாடும் அழகே தனி. தன்னால் எந்த விதமான பாடலையும் பாட முடியும் என்று வாணி ஜெயராம் நிரூபித்திருப்பார். 9/3/1984 வெளியான திரைப்படம் வேங்கையின் மைந்தன். விஜயகாந்த், ஊர்வசி, நளினி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும். 1984 படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல். 10/11/1985 வெளியான திரைப்படம் திறமை. சத்யராஜ், ரேவதி, நேல்கள் ரவி நடித்த திரைப்படம். இதில் 1960 ஸ்டைலில் ஒரு பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். இந்த அழகு தீபம் ஒளி வீசும் பொழுதினில் இரவு தீபம் ஏனோ. மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார். இந்த அழகிய பாடலை மலேசியா வாசுதேவனோடு இணைந்து பாடியவர் உமாரமணன். 1985 ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.